கதை பூட்டிட்டு லைட் வத்தி அடிச்சுட்டு போயிடும். சரி. ஸ்ரீசைலே சதயா பாத்திரம் தீபக்தியாதி குணார்ணம் யதீந்திர பிரபலம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாத சமாரம்பாம் நாத யாமுனமத்யமாமஸ்மதாச்சாரிய பர்யந்தாம் வந்தே குரு குருபரம்பராம் பரம்பரா யோனித்யபதாம்புஜயுக்மம் உச்சிதபதாம்புஜைக்மருக்ம व्यामोदकस्ततित्राणि दृणायमेन अस्मत्कुलोर्भगवतोऽस्य तदैक सिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये யுவதயஸ்தனயா விபூதிः சர்வம் या யதேவ विभूतिस्त्वमेतेव नेमेन महन्वयानाम् आद्यसनकुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्ग्रीयुलं प्रणमामि मूर्ध्ना भूतं सहस्रमहदाह्वयपट्टनाद श्रीभक्तिसार कुलशेखर योगिभाङ्गान् भक्ताङ्घ्रिरेणुपरकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् अखिल भुवन जन्म श्रीमद्बङ्गादि लीले विनत विविध बोध भ्रात रक्षैक दीक्षे श्रुति शिरसि विदीप्ते ब्रह्मणि श्रीनिवासे भवतु मम परस्मिन् श्रीमुषि भक्तिरूपा पाराचर्य वर्षस्सुतां मनिषत् दुःख्याप्तिमत्योत्पृतां संसाराग्नि विदीप्न व्यापदत् प्राणात्म सञ्जीवनीं पूर्वाचार्य सुरक्षितां बहुमति व्याघात दूरस्थितां आनीतां निराक्षरैः सुमनसो भौम पिबन्त्यन्तहं तस्मै रामानुजार्याय नमः परमयोगिने यस्रुति स्मृति सूत्राणाम् अन्तःज्वरम् अशीसमत्. இது மட்டும் உடம்பை விட்டு ஆத்மா கிளம்புறது என்னன்னு பார்த்தோம். அதுல என்ன சந்தேகம் இருக்கு? நீங்க என்னமோ மூர்ஜன்ய நாடி வழியா போனாக்க அது அச்சிராதிபதியை படிக்கும், அது முக்தி அடையும் சொன்னேன். அந்த மாதிரி போறது ஏதாவது தெரியுமா? தெரியாது. எது மூர்தன்ய நாடி வழியா போறதோ அந்த ஆத்மா இதுன்னு தெரியாது. அதே மாதிரி எது மற்ற நாடிகள் வழியா போறதோ அதுவும் தெரியாது. ஆனா எல்லாத்துக்கும் உங்களுக்கு இருக்குச்சே. அப்புறம் அதாவது எது மூர்தன்ய நாடி வழியா போறதோ முக்தி அடைகிறதுன்னு சொல்லிட்டேங்க, வாஸ்தவம். ஆனா அதுக்கு அது மட்டும் கர்மா இருக்கு இல்லையா? எப்ப முக்தி கிடைச்சிருச்சோ அப்போ அவனுக்கும் அந்த உடலுக்கும் உள்ள சம்பந்தம் அருந்து போயிடுது. இப்போ அந்த நுண்ணுடல் இருக்கே, இந்த நுண்ணுடலுக்கு வினைகள் ஏதும் கிடையாது. பிரச்சனை என்னன்னு, ஆத்மா ஒரு நொண்டி. அது தானாகவே இங்கிருந்து பரமத்துக்கு போக முடியும். அப்போ அதுக்கு ஏதாவது ஒரு வெஹிக்கிள் வேண்டாமா? என்ன வெஹிக்கிள் அப்படின்னு அந்த வெஹிக்கிள் பகவான் அரேஞ்ச் பண்ணான். அப்போ அவனுக்கு அதே மட்டும் இருந்த வினைகள் இருக்கே அதெல்லாம் எங்க போய் சேர்றது அப்படின்னாக்க தகராகாசத்துல இருக்கக்கூடிய பரமாத்மா கிட்ட போய் சேருது. ஏன்னா பரமாத்மா தான் மற்ற எல்லாத்தையும் உண்டாக்கணும். பார்க்க முடியாது, 24 தத்துவத்தை உண்டாக்கினது அவன் தான். ஆகவே எந்த ஒரு காரிய பொருளும் காரணத்தில் ஒடுங்கும். ஆக இவனுக்கு உள்ள வினைகள் எல்லாம் அதெல்லாம் அச்சேதனம், ஆத்மா சேதனம். உள்ள தகராகாச அவன் பரமாத்மா பரமச்சேதனம். அப்போ எப்ப முக்தன் வினைகள் எல்லாத்தையும் விட்டுட்டு இந்த பரமாத்மாவை அடைஞ்சிட்டானோ அப்போ அந்த வினைகளும் பரமாத்மாவை சேர்ந்துடுறது. ஏன்னா பரமாத்மாவுடைய உடல் தான் இந்த வினைகள் எல்லாம். ஆக இப்போ இவனுக்கு இந்த முக்தாத்மாவுக்கு வினைகள் எதுவும் கிடையாது. ஆகவே சரீரம் கிடையாது. சரீரம் கிடையாதுன்னா அவன் எப்படி போவான்? முதல்ல அவன் எது சுஷும்னா நாடி கண்டுபிடிக்கணும். உள்ள ஒரே இருட்டானா இருக்கும், எப்படி தெரியும்? சரி, அப்படி தெரிஞ்சாலும் இவனை கண்டறியணுமே. தெரிஞ்சாதான் அதை பிடிச்சிட்டு போக முடியும். சரி, இவனால போக முடியாதே, இவனுக்கு கைகால் வகைரங்கள் எதுவுமே கிடையாது. அப்படிங்கிறது எப்படி ஆகும்? அப்படிங்கிறதுக்கு தான் இப்ப சொல்றாங்க இந்த இது பரசம்பத்தி அதிகரணம். பரசம்பத்தினா பரமாத்மாவை சம்பத்தி அடைகிறது, அது அதிகரணம். எல்லாம் அவனுடைய வினைகள் எல்லாம் பரமாத்மாவை அடைகிறது. பரவாளுக்கெல்லாம் வினைகளோட போறா, சொர்க்கமோ நரகமோ போய் திருப்பி இங்க பிறக்கிறார்.
இப்ப இவனுக்கு திரும்பி பிறக்க வேண்டிய தேவை கிடையாது. ஆகவே உலக தொடர்புள்ள எந்த ஒரு உடம்பும் அவனுக்கு வேண்டாம். ஆகவே அவனுக்கு என்ன ஆகுது அப்படிங்கிறத யோஜனை பண்றதா இந்த இந்த அதிகாரம். புரியுறதா? அது இல்லதான் சந்தேகம் உண்டா? இல்ல சுவாமி. அதாவது நுண்ணுடல் ஏதோ ஒண்ணு கடவுள் தருவா, அதுலதான் நம்ம போறோம். ஏன்னா பஞ்சேந்திரியங்கள் இருக்காது இப்போ, எல்லாமே ஆமா, போயிடுது. பஞ்சேந்திரிய ஆமா, கண்ணே கிடையாது, கண்ணு கிடையாது, கை கால் கிடையாது. எதுவுமே கிடையாது. ம், வெறும் வெறும் ஆத்மா மட்டும் இருக்கு. ம். வினைகள் போயிடுது. வினைகளையும் இது பண்ணிடுறோம், ஊதுத்து விட்டுறோம். பிகாஸ் முக்திக்கு போறதா இருந்தா. ஆமா, வினைகள் இருந்தா உடல் இ- உண்டு, வினைகள் இல்லை உடல் கிடையாது. உடல்ல விட்டு போக வினை மாட்டான். இல்ல இல்ல, அது இல்ல. இப்போ முக்திக்கு போறவங்களுக்கு தான் இதை பேசுறோம். புரியுதா? ரைட். சரி. இப்ப படிக்கிறேன். ஓகே. பரசம்பத்தி அதிகரணம். உடல் நீக்கி கிளம்பல் உபாசகனுக்கும் ஏனையோர்க்கும் ஒருபடிப்பட்டதே. முக்தன் அல்லாதவன் வினைகள் மீதம் உள்ளதால் அவனுடைய நுண்ணுடல் அவைகளுடனேயே அவனுடனேயே செல்கிறது. முக்தனுக்கு வினைகள் இல்லை. அந்நிலையில் அவனுடைய முன்பூதங்களால் ஆன அவ்வுடல் என்னவாகிறது? பரமாத்மா வேறு நுண்ணுடல் காரணம் பரமாத்மாவே நுண்ணுடல் காரணம் ஆவதால் தகராகாசத்துல பரமாத்மாவுடன் கூடிவிடுகிறது. ஆகவே அந்த வினைகள் எல்லாம் என்ன ஆகுதுன்னு பரமாத்மாவோட கூடி போயிடுது. இப்ப ஆக மொத்தம் நம்ம அக்கௌண்டன்சி கணக்குல இந்த இவ்வளவு ரூபாய்க்கு என்ன செலவுனாக்க செலவு சொல்லணுமோ இன்னாருக்கு இது கொடுத்தது அப்படின்ட்டு. புரியுது? அது ரைட். இப்ப புக்குக்கு போவோம். பரசம்பத் அதிகரணம், பேஜ் 387. நுண்பூதங்கள் பரமாத்மாவை அடையும் களம். 138ஆம் களத்தில் தன்னுளில் ஆத்மா நுண்பூதங்கள் யாவற்றுடனும் கலக்கிறது என்று நிறுவப்பட்டது. சென்ற களத்தில் வெளிக்கிளம்ப உபாசகர்க்கும் ஏனையோர்க்கும் ஒருபடித்தானது நிறுவப்பட்டது. இக்களத்தில் நுண்பூதங்கள் எதில் சென்று சேர்கின்றன என்று ஆராயப்பட்டு அவை மீச்சிறு வழியாம் பரமாத்மாவை அடைகின்றன நிறுவப்படுவதால் நுண்பூதங்கள் பரமாத்மா அடையும் களம் பரசம்பத் அதிகரணம் எனப்படுகிறது. இக்களத்தின் கருப்பொருள் மையமும் முக்தி அடையும் உபாசகனுடைய ஆத்மாவை அடைந்துள்ள நுண்பூதங்கள் என்னவாகின்றன? அவனுக்கு தூய்க்க வேண்டிய வினைகள் இன்றி அவன் பரமாத்மாவை அடைவதால் அவையும் பரமாத்மாவையே அடைகின்றன என்பது ஆராயப்படுகிறது. காணி பரே ததா கி ஆகக அவை நுண்பூடங்கள் பரமாத்மாவை அடைகின்றன என வேதம் கூறுகின்றதென்றோ. இதற்கு ராமானுசர் விளக்கமும் நிறுவப்படும் கொள்கையும் ஒரிகளின் தொகுப்பும் மூச்சுக்காற்று அவற்றின் தலைவனான தன்னுடைய ஆத்மா ஒளி நுண்பூதங்கள் இவை வரிசைப்படி சேர்கின்றன. உபாசகன் தன் உபாசனத்தின் பலனாக வினைகளை தீர்ந்து விட்டபடியால் அவனுக்கு மீண்டும் பிறக்க நுண்பூதங்கள் தேவையில்லை. அவனுடைய ஆத்மா பரமாத்மாவை அடைகிறது. அதனால் நுண்பூதங்களும் உடன் அடைதல் வேண்டும். ஆகவே உபாசகன் ஆத்மாவுடன் கூடி நுண்பூதங்களும் மீச்சில் வழியாம் பரமாத்மாவை அடைகின்றன என்பது தெளிவு. இது புரியுறதா? இல்ல ஏதாவது டவுட் உண்டா? எதுவும் இல்ல சுவாமி. அதான் கரெக்டா இதுலயே வேதத்திலேயே சொல்லிட்டாங்க. அதாவது முக்தி அடையும் உபாசகன் நேரா பரமாத்மாவை அடைகிறார் அப்படின்னு இந்த ஒரு சூத்திரத்திலேயே சொல்லிட்டாங்க. நுண்பூதங்கள் பரமாத்மாவையே அடைகின்றன என்று வேதம் கூடுகின்றதோ அப்படின்னு. இப்ப அடுத்தபடி என்ன சந்தேகம்? இந்த ஆத்மா பரமாத்மாவை அடையிறதுன்னு சொன்னேன் இல்லையா? இது பரமாத்மாவே ஆயிடுறதா இல்ல பரமாத்மா கூட ஒட்டிக்கிறதா? நான் உங்களுக்கு நல்ல ஒரு உதாரணம் சொன்னேன், ஞாபகம் இருக்கா? கொலாயிடுன்னு. அதாவது ஒரு டம்ளர்ல தீர்த்தம் எடுத்துருந்தோம்.
அது கலர்லெஸ்ஸாக இருக்கும். அதில் கொஞ்சம் அரிசி மாவு போடுங்க, நல்லா கலக்குங்க. கலக்கினா அது வெள்ளையா பால் போல் ஆகிடும். அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு எல்லாம் கீழே படிஞ்சிடும். படிஞ்சாலும் மேலே நிற்கிற தண்ணீரானது கொஞ்சம் வெள்ளையாத்தான் இருக்கும். வடிகட்டிடுங்க. இந்த மாதிரி நிறைய தரம் வடிகட்டுங்க. எத்தனை தரம் வடிகட்டினாலும் கடைசி மட்டில் அதில் ஒரு பிஞ்சா வெள்ளையாக தான் இருந்துட்டு இருக்கும். இப்போ என்ன ஆகுது, இந்த வெள்ளை அந்த மாவுனால வருது. ஆனால் அந்த மாவும் தண்ணீரும் ஒன்றாயிட்டா இல்லையே. அப்போ என்ன ஆகுது, அந்த தண்ணீருக்குள்ள மாவு மிதந்துட்டு இருக்கு. அதை மிதக்கிறதுனால அதுக்கு அந்த கலரை கொடுக்கிறது. இதே மாதிரி ஜன்னல்ல வரக்கூடிய சூரிய ஒளியில தூசிகள் நிறைய தெரியுது. வெளியில எங்கேயா தெரியுதா? அதுல வரைச்ச அந்த இதுல வரைச்ச மட்டும்தான் தெரியுது. அப்போ அந்த தூசிகள் தெரியறத அது ஒன்று பிடிக்கலான்னு பிடிக்க முடியுமா? முடியாது. அப்போ அந்த இடத்துல காத்து இந்த தூசிகள் ரெண்டும் ஒன்றை விட்டு ஒன்று பிரியாம இருக்கு இல்லையா? ஒன்று. இன்னொன்று, நம்ம ஊதுபத்தி கொளுத்தி வைக்கிறோம், வாசனை வருது. வாசனை எப்படி? அது எரிஞ்சு அவருடைய கார்பன் பார்ட்டிகளோட நமக்கு அந்த ஸ்மெல் எடுத்து வந்து நம்ம மூக்கில் நமக்கு தெரியறதோ, கார்பன் பார்ட்டிகள் தெரியறதோ? ஊதுபத்தியை ஒட்டி கொஞ்சம் தூரத்துக்கு புகை தெரியும். ஆனா அந்த புகையை பிடிச்சு வைக்க முடியுமா நம்மளால? முடியாது. இந்த மாதிரி இருக்கிறதுக்கு பேர் கொலாய்டுன்னு. அதாவது ஒரு சப்ஸ்டன்ஸ்ல இன்னொரு சப்ஸ்டன்ஸ் முழுக்க சேராம கலந்திருக்கிறதுக்கு பேர் கொலாய்டுன்னு பேர். அப்புறம் இன்னொரு வகையும் உண்டு. நம்ம எல்லாரும் ஹைட்ரஜன் படிச்சிருப்போம். இந்த ஹைட்ரஜன் இருக்க, இந்த ஹைட்ரஜனை about 1200 டிகிரி சென்டிகிரேட் ஹீட் பண்ணி அது ஒரு பலேடியம் காயில். பலேடியம் காயில்னா ஒரு சுள்ளா இருக்கக்கூடிய காயில். பலேடியம் காயில் வழியா செலுத்தினாக்க அது மேல இந்த ஹைட்ரஜன் பூரா படிஞ்சுக்கும். அப்படியே எடுத்தாச்சுனாக்க அந்த பலேடியம் கிட்டத்தட்ட சில்வரி ஒயிட்டா இருக்கிறது. இது சேர்ந்ததுனால சாம்பல் கலரா இருக்கும். இது எதுக்கு உபயோகம் இருக்க? வார்ஃப்ரண்ட்ல எங்கேயா போற இல்லையா, அவளுக்கு ஹைட்ரஜன் வேணும்னு இருக்க இந்த காயில் எடுத்துன்னு போறோம். அங்க போய் திருப்பி அதை ஹீட் பண்ணினாக்க அதுல இருந்து ஹைட்ரஜன் வெளியில வரும். வால்யூம் ஆஃப் ஹைட்ரஜன் எடுத்துன்னு போக முடியாது. அது மட்டும் இல்லாமல் அது ரிஸ்க். ஆனா இந்த மாதிரி எடுத்துன்னு போனாக்க ரிஸ்க் இல்லை. இந்த ப்ராசஸுக்கு பேர் அட்சார்ப்ஷன் பேர். ஏடி அட்சார்ப்ஷன் பேர். அது மாதிரி நிறைய பொருட்கள் ஒன்னோடு ஒன்று சேராமலேயே ஒரே இடத்துல இருக்க முடியும். புரியுதா? அது மாதிரி தான் இது என்ன ஆகுது. முன்பூதங்கள் பரமாத்மாவின் ஒன்றுகள் எப்படிப்பட்டது? பரமாத்மாவாகவே ஆகிவிடுகிறதா அல்லது பிரிக்கவியலாமல் கலப்பதா? பரமாத்மா பரமச்சேதனம் ஆகவே அச்சேதனமான முன்புலன்கள் கலக்க இயலாது. பரமாத்மா ஞானமே ஒடியானவன். அதுல ஞானமற்ற அச்சேதனம் கலக்காது. ஆனா என்ன பண்ணும், அதுல மேல ஒட்டிக்கும். இப்போ நான் வீதியில போயிட்டு இருக்கேன். பக்கத்துல எங்கேயோ சேர் இருக்குது ரோடுல. ஒரு பைக்காரன் சேர் அடிச்சுட்டு போறேன். சேர் அடிச்சாக்க என் உடம்பு பேர் சேர் பட்டு எடுத்து. உடம்பு மேல சேர் இருக்கே தவிர்த்து என் உடம்பே சேராயிட்டா இல்லை இல்லையா? அந்த மாதிரி அவை அவனது உடல் என்பதால் உடலில் ஒன்று விடுகின்றன. இந்த ப்ராசஸ் பிறந்தா நம்ம எப்படி கெமிஸ்ட்ரியில் அட்சார்ப்ஷன் சொல்றோமோ அந்த மாதிரி பரமாத்மாவோட இந்த மாதிரி இருக்குது. ஒன்னாக சேர்ந்துக்கிறது. பார்த்தா எது பரமாத்மா எது நுண்பூதம் அப்படின்னு தெரியாம இருக்கு. புரியுறதா? அது சந்தேகம் ஏதாவது உண்டா? அதான் ரெண்டு இருக்கு. சொல்லுங்க. ஆனா ரெண்டு இருக்கு. ஆனா ரெண்டுமே ஒன்னா ஆயிடுது. இதான் விசிஷ்டாத்வைதம். எக்ஸாக்டா வந்துருது இந்த இடத்துல. அத்வைத்துல இருந்து வேற. நல்ல எக்ஸாம்பிள்னாக்க பக்கா எக்ஸாம்பிள். ஒரு துணியும் அதில் கலரும்.
அதான் இது இது சங்கரர் சொல்றதுக்கு வேற, துணியும் கலர் எல்லாமே ஒண்ணுன்னு தானே சொல்றாரு அவரு. ரெண்டு ஒன்னாயிடும். அவர் என்ன அதான் சொல்றாங்க, தண்ணீர்ல உப்பு போட்டா உப்பு நிறந்தெரியாம போய் அது கூட சேர்ந்து விடுறது. ஆனா அவர் ஒரு விஷயத்தை மறந்துடுறார். என்னன்னாக்க, முன்னால் இருந்து சுத்தமான தண்ணி இப்ப உப்பு போட்டதுனால உப்புச்சுவை உள்ள தண்ணி, ஆக மாறுபாடு ஏற்படுறதா இல்லையா? அப்ப பிரம்மத்துக்கு மாறுபாடு வர முடியுமா? அது ஃபெயிலா இருக்கு இல்லையா? இங்க 2-3 இது சங்கர பாஷை எடுத்துட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு படிச்சு காமிக்கிறேன் பாருங்க. அதுல எப்படி வித்தியாசம் நடக்குது. அது மட்டும் இல்லாம அவ ரெண்டையும் ஒத்துருக்கா. அதாவது நிர்குண பிரம்மம், சகுண பிரம்மம், உபாசகர்கள் சகுண பிரம்மத்தை தான் அடையிறார்கள் அப்படின்னு. இப்போ இருக்கிற காலமெல்லாம் நிர்குண பிரம்மத்தை பேசிட்டு, அதாவது அசேஷ விசேஷரகிதம் பிரம்மைவ சத்தியம் ஜெகன் மித்யா கதி வேதாந்த டெண்டி மகான் அப்படின்னு பேசிட்டு கடைசியில இவாளெல்லாம் பண்ணிவிட்டு கடைசியில அது என்ன சகுண பிரம்மத்தை அடையிறது. அது மட்டும் இல்லாம இதெல்லாத்தையும் நடத்துறது பின்னால பார்க்க போறோம். உலகத்தை படைக்கிறது யார்? பிரம்மத்துக்கு எந்த குணம் கிடையாது, திறமையும் கிடையாது. உலகத்தை படைக்கிறது யார்? அப்போ சகுண பிரம்மம் உலகத்தை படைக்கிறது. பாகமத்தம் பிரம்மத்தில இருந்த சகுண பிரம்மம் ஒண்ணு வருது. இப்ப எத்தனை ஆச்சு? 2 பிரம்மம் ஆச்சு. பிரம்மம் ஒண்ணுதான் சொல்றச்சு, பிரம்மாமே 2 சொல்றது. நம்ம மாதிரி சொல்றோம் பிரம்மம் ஒண்ணுதான், அதுக்கு அட்ரிபியூட்ஸ் நிறைய இருக்கு. ஒரு அரசனை பார்த்து உன்ன மாதிரி ராஜா இந்த உலகத்திலே இல்லை அப்படின்னாக்க அந்த ராஜாவுக்கு மனைவி மக்கள் குடிப்படை மந்திரிகள் சேனை இதெல்லாம் இல்லைன்னு அர்த்தமா? ஒரு பொண்ணை பார்த்து ஒன்றும் தோஷம் இல்லை அந்த பொண்ணுக்கு அப்படின்னாக்க அவளுக்கு நற்குணங்களே இருக்குன்னு அர்த்தம். ஏன்னாக்க வசனம் நீர்குணம் நிரஞ்சனம் நிராகாரம் இருக்கிறது மட்டும் எடுத்துட்டு இருக்கா. நிர்குணம் தான் அர்த்தம். நிர்குணம்னாக்க தீ குணங்கள் கிடையாது. நம்ம 8 குணம் பார்த்தோம் இல்லையா? அபகதபாத்மா விஜரோ விருத்திக அசோ விசோக அசிகித்சக அபிபாசக சத்தியகாம சத்திய சங்கல்பங்கள் 6 தீய குணங்களும் 2 நல்ல குணங்களும் இருக்கு. அது பிரம்மத்துக்கு உண்டுன்னு அடிச்சு சொல்றது வேணும். நம்மளும் திருக்குறள்ல பார்த்தோம். கோளில் பொறியில் குணமிலவே எண் குணத்தான் தாளை வழங்கா தலை, இந்த 8 குணம் அதுல இருக்கு. அப்போ குணமே இல்லைன்னாக்க அது எப்படி கண்டுபிடிக்கிறது? எந்த ஒரு குணமே இல்லாத ஒரு பொருளை நம்ம கண்டுபிடிக்க முடியுமா? நம்ம கிளாஸ்ல போய் ஆல் ஆப்சன்டீஸ் ப்ளீஸ் ஸ்டாண்ட் அப் அப்படின்னு அந்த வரைக்கும் அங்கே மாதிரி. அதனால அதுல பிரம்மத்துக்கு குணம் உண்டு. ஆனா குணம் வேற, பிரம்மம் வேற. இதை ரெண்டும் பிரிக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் இருக்கேன், என்னுடைய நிறம் கருப்பு. கருப்பு வேற, நான் வேற. நீங்க சில பேரை பார்த்து அந்த கருப்பு வந்திருக்கான் அப்படின்னு சொல்ற முடியும் நம்ம. அப்போ அவன் பேரே வேற, ஆனா அவன் குணத்தை வச்சு அவன் சொல்ற முடியாது. அந்த மாதிரி குணமில்லாத பொருள் எதுவுமே இருக்க முடியாது. பை சான்ஸ் அப்படி ஒரு பொருள் இருந்ததுன்னா, பொருளை குணமே இல்லாத பொருள் தான் அது குணம் அப்படின்னு ஆயிடும். ஏன்னா நம்ம பழக்கத்துல குணத்தை வச்சு தான் பொருளை கண்டுபிடிக்கணும். அதனால எந்த குணமே இல்லாத ஒரு பொருள் அப்படின்னு சொல்லி வருது. புரியுறதா? புக்கு போறோம். அவிபாகாதி கர்மம் பக்கம் 388. இதுவரை யாவர்க்கு வெளிக்குழம்பும் ஆத்மாவில் செயல் வரிசையாக விவரிக்கப்பட்டது. முன்பூதங்களுடன் செல்லும் ஆத்மா மீச்சிறு வழியாம் பரமாத்மாவுடன் சேர்தல் கூறப்பட்டது. இச்சேர்தல் என்பது பரமாத்மாவுடன் பிரிக்க இயலா நிலை ஏற்படுதல என நிறுவப்படுவதால் இக்களம் பிரிக்க இயலா களம் அவிபாகாதி கர்மம் எனப்படுகிறது. நுண்பூதங்களுடன் கூடிய ஜீவாத்மா பரமாத்மாவுடன் சேர்தல் என்பது யாது? பரமாத்மாவில் லயமடைவதா அல்லது உப்பு நீரில் கரைந்து ஒன்று விடுதல் போல் பிரித்தறிய இயலாதபடி இல்லையா என்று ஆராயப்படுகிறது. நம்ம கெமிஸ்ட்ரியில் எடுத்தனா முதல்ல சொல்லுவேன், எலிமெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் மிக்சர்ஸ் அண்ட் காம்பவுண்ட்ஸ். இந்த மிக்சர்ஸ்ங்கிறதுல
தனித்தனியா பிரிக்க முடியும். ஆனா காம்பவுண்ட்ல இருந்து பிரிக்க முடியாது. ஆனா ரெண்டும் இருக்கணும். இப்போ சோடியம் குளோரைடுன்னு சொன்னா அதுல சோடியமும் இருக்கு, குளோரினும் இருக்கு. அந்த மாதிரி அவிபாகோ வசனாத், பிரித்தறிய இயலாத சேர்க்கையே என்பது வேதங்களால் தேறுகிறது. இதற்கு ராமாசுதரும் விளக்கணும் தீர்வும் கொள்கையும். ஜீவாத்மா நுண்பூதங்களுடன் பரமாத்மாவுடன் சேர்கிறது என்று முடியும் வாக்கியம் பொறிகள் மனத்துடன் சேர்கின்றன என்று சேர்தல் என்ற வினை சொல்லாலேயே முடிகின்றது. இப்பாதத்தின் முதல் களத்திலேயே சேர்தல் என்பது பிரித்தறிய இயலாத நிலையாக ஒன்றுதல் என நிறுவப்பட்டுள்ளதால் இதற்கு தனியாக எதுவும் சொல்ல தேவையில்லை. மேலும் பரமாத்மா உயிர், மற்றவை யாவும் அவனுக்கு உடல் என்பதாலும், உயிர் மாறிலி என்பதாலும், பரமாத்மா இடம் பொருள் காலத்தால் அளவுபடாமையாலும், பரமாத்மாவில் லயமடைதல் அதாவது பரமாத்மாவே ஆழ்வுதல் என்பது இயலாது. தெளிவுரை ஆசிரியர் குறிப்பு. ஆகவே சேர்தல் என்பது நுண்பூதங்களுடன் கூடிய ஜீவாத்மா மீச்சிறு வெளியின் பரமாத்மாவுடன் பிரிக்க இயலாது சேர்ந்து விடுகிறது. அதாவது முன்னாலே ஒன்று பார்த்தோம், குணம்ங்கிறது ரெண்டு வகை. ஒன்றும் செப்பரபிள் குவாலிட்டி, இன்னொன்று இன்செப்பரபிள் குவாலிட்டி. செப்பரபிள் குவாலிட்டின்னா ஒருத்தர் யாரு, இந்த பார் கருப்பு கோட் போட்டு பச்சை கண்ணாடி போட்டு இருக்காரே அவர் தான் இன்னார், ரைட்டு. அப்போ அவர் அதை போட்டு இருக்கார், இது செப்பரபிள் குணம். அப்படி இல்லாம சகப்பா நடுநடுன்னு இருக்காரு அவர் தான் இன்னார் அப்படின்னு சொன்னாக்க இது மாற்ற முடியாது. அதே மாதிரி இன்னொன்று சொல்லலாம், மூன்றாம் முறை சந்திரன் பார்க்கறதுக்கு எல்லாரும் அவரோட கூடுவான். அது நார்மலா என்ன ஆகும், இப்போ படுத்தும், அவ்வளோ ஈஸியாக காமிக்கிறது இருக்காது. சில பேர் அதை பார்த்து சாப்பிட்றதுன்னு வச்சிருப்பான். அப்போ அவளுக்கு இந்த வானத்துல மேற்கு அதை காமிக்கணும்னு என்ன பண்ணுவான்னாக்க, இந்த பார் இந்த தென்னை மரக்களை இருக்கு பத்தியா, இந்த கீர்த்து தொங்குறது பார், அதுக்கு நேரம் பார் அப்படின்பா. தெரியும். தென்னை மரத்துக்கும் சந்திரனுக்கு என்ன சம்பந்தம்? அதை காமிக்கிறதுக்கு தெரிஞ்ச ஒன்றை வச்சு தெரியாத ஒன்றை சரிப்படுத்துறதுனால அது அது சந்திர சாகா நியாயம் சொல்லுவாங்க. அப்போ அந்த நேரத்துல அப்போ அது இருந்தது, ஆனா நாளைக்கு அது அங்கதான் இருக்குமான்னு சொல்ல முடியாது. ஆகவே பிரிக்க இயலாத பண்புன்னு சொன்னாக்க அதை விட்டு அந்த இயங்காது. அதாவது கலரே இல்லாத ஒரு துணி முடியுமானா முடியாது. ஏன் பிளாஸ்டிக் இருக்க கண்ணாடி மாதிரி இருக்கணும், அதுவும் சுக்லபாஸ்வரம். சுக்லபாஸ்வரம்னு என்ன சொன்னாக்க கண்ணாடி போன்ற வெண்மை அப்படின்னு. சங்கரர் கருத்துப்படி ஒரு பொருள் மற்றொன்றில் ஒன்றி எவ்வகையிலும் வேறுபாடற்று ஆதல், ஒன்றுதல், லயமடைதல். எடுத்துக்காட்டு, பல அணிகலன்கள் உருக்கப்பட்டபின் ஒரு பொற்கட்டியாகி ஆதல் என்பது தத்தம் தனித்தன்மைகளை இழந்து பொன்னாகவே ஆகிவிடுதல், ஒன்றுதல் அல்லது லயமடைதல் என்பதாம். இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? நம்ம எல்லாரும் படிச்சிருக்கோம், குளோரின் கிரீனிஷ் எல்லோ கேஸ் வந்து வச்சுக்கனாக்க அங்கேருந்து டெஸ்டியூப்லேருந்து மேலே போர்ச்சியே தெரியும், கொஞ்சம் தூரத்துக்கு அதை பார்க்கலாம், அப்புறம் அது தெரியாது. இப்போ என்னாச்சு, இந்த குளோரின் வெளிக்காத்தோட ஒன்றா ஆயிடுச்சு. அதனால இந்த அட்மாஸ்பியரை மாறி போச்சா, அவ்வளோதான், கொஞ்ச நாளைக்கு அது தெரிய வைத்து அப்புறம் இதாச்சு. அதே மாதிரி ஒரு சுகர் ஃபேக்டரி அது பக்கத்தில் போகணும்னாக்க ஒரு வயத்தை பரட்டக்கூடிய ஒரு வாடை வரும். எது மட்டும் அதை தாண்டுற மட்டும் தாண்டியாச்சுன்னா இந்த போயிடும். அது மாதிரி இதெல்லாம் ஒரு ஒரு போர்ஷனை மட்டும் தாக்கக்கூடிய ஒன்று, அது அதோடு சேர்ந்து ஒன்றாகவே ஆயிடுறதில்லை. ராமர்சர் கருத்துப்படி இரு வேறு பண்டங்கள் ஒரு பொருளில் சேர்ந்தே இருத்தல் பிரிக்க இயலாத. எடுத்துக்காட்டாக ஒரு பொருளும் அதன் பண்பும் துணியும் நிறமும் ஆயினும் அப்பண்டம் அதன் பெயர் ஒன்றாலேயே அழைக்கப்படும். பார்த்தோம் இல்லையா, பொற்குடம். அதாவது எனக்கு தங்கம் முக்கியம் தெரிஞ்சுனாக்க அது குடம்ங்கிறது முக்கியமா தெரியாது, எனக்கு குடம்ங்கிறது முக்கியமா தெரிஞ்சுனாக்க தங்கம்ங்கிறது முக்கியமா தெரியாது.
அது மாதிரி இந்த பொன்னாலான குடம் மூன்றாம் வேற்றுமை தொகை. அதனால இப்போ 2 பொருள் ஒரு சேர்ந்து இருந்தாக்க நடுவில் வினைத்தொகை வரணும், வினை வரணும். அதான் பொன்னால் ஆகிய குடம், பொன்னால் செய்யப்பட்ட குடம் அப்படின்னு சொல்லணும். புரிஞ்சுதா? எனி டவுட்? டவுட் ஏதாவது உண்டா? எனக்கு எதுவும் இல்ல சுவாமி. ஆனா பிரேமதா யாராவது அடுத்து யாராவது திருப்பி பழையதுக்கு வருவோம். சரி. சுவாமி என்ன சொல்லிட்டேன், முக்தாத்மாவுக்கு நுண்ணுடல் கிடையாது, அது பரமாத்மாவோட லயமடைஞ்சிருக்குதுன்னு பார்த்தோம். ரைட். அப்படியானாக்க முக்தாத்மா எப்படி சுஷும்னா நாடி வழியா போகும்? நம்பர் 1. முதல்ல சுஷும்னா நாடி அது காமிக்கணும்னு யார் காமிப்பார்? அது தெரியணும் இல்லையா? உள்ள ஒரே இருட்டானா இருக்கணும். இந்த வழி காமிச்சா தானே போக முடியும். நம்ம எங்கேயாவது ஒரு 5 ராஸ்தா சேர்ற இடத்துல நின்றுனாக்க நம்ம எந்த ராஸ்தா போகிறது அப்படின்னு நமக்கு தெரியாது. இது பெங்களூர் மாதிரி ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னாக்க ஒரு சர்க்கிள்லேருந்து ஒரு 8 ரோடு பிரியும். எந்த ரோடில் போகிறது தெரிஞ்சால் தான் நம்ம போக முடியும். இல்லைன்னா நமக்கு பெரிய கஷ்டமாக இருக்கும். அந்த மாதிரி எப்படி யார் வழிகாட்டுவா, எப்படி போகும்? இதுக்கு முன்னால நம்ம வராக சர்ம ஸ்லோகத்தை பார்க்கணும். ஸ்திதே மனசி சுஸ்வஸ்தே சரீரே சதி யோனரா தாதுசாமியே ஸ்திதே ஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானத்து காஷ்ட பாஷாண சன்னிபம் அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதி. என்னன்னாக்க இது வராக பிராத்த ஸ்லோகம். பிராட்டிய பெருமாள் சேற்றில் அழிந்திருந்த பிராட்டிய தன்னுடைய கொம்புனால தூக்கி வெளியில் எடுத்து வச்சுட்டான். எது வச்சாச்சுனாக்க பிராட்டி கேட்கிறா, நான் உங்களுக்கு பிரியமான பத்தினியா இருக்குன்னா எடுத்து வச்சுட்டேன். வாஸ்தவம் தான். என் பேர்ல இத்தனை பேர் இருக்காளே, இவாளெல்லாம் கஷ்டப்படுறாளே, இவாளுக்கு என்ன வழி அப்படின்னு கேட்கறச்சே அவன் சொல்றான், மனசும் உடம்பும் நலமாக இருக்கையில். தான் நம்ம எது சொல்றோம்? மனம், மொழி, மெய் 3 ஒன்னா இருக்குச்சு. சிதே மனசு சுஸ்வத்தே சரீரே சதியோ நரகா. எந்த நேரனுக்கு எந்த மனுஷனுக்கு எல்லாம் ஒரே நல்லா இருக்கோ அப்போ சிதே மனசு சுஸ்வத்தே சரீர சதியோ நரகா விஸ்வரூபம் ச மாமஜம். என்ன விஸ்வரூபமானவன், நான் பிறப்பற்றவன் அப்படின்னு எங்கிட்ட வெறுப்பு இல்லாமல் நினைக்கிறானோ அவனை என்ன பண்றேன்? ஸ்திரிய மனசுஸ்வத்தே சரீரே சதியோ நரகா தாதுசாமியே தீஸ்மர்த்தா விஸ்வரூபம் ச மாமஜம் ததஸ்தம் மிரியமானத்து. அவன் இறக்கும் தருவாயில் நான் அவனை நினைத்துக் கொள்கிறேன். நயாமி பரமாங்கதி. கீதையில என்ன சொல்றதுக்கு, எந்த ஒரு ஜீவாத்மா தான் சாகிற நேரத்துல எதை நினைச்சுட்டு போறானோ, இந்த உலகத்துல எதை பண்றானோ அதை அவன் அடையிறான். ரைட். போறச்சே அவன் கோமால இருந்தான்னாக்க நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அவனுக்கு யாராவது போய் நம்ம இறந்தவாளுக்கு கர்ணமந்திரம் சொல்றோமே, கர்ணமந்திரம் சொன்னா கேட்குமா? கேட்காது இல்லையா? அந்த மாதிரி இருந்துச்சு. அவன் என்ன பண்றது? வாஸ்தவம் தான், அது முடியாது. அதுக்கு என்ன பண்ற, உன் உடம்பு நல்லா இருக்குச்சேயே, நீ பகவான் நினைச்சுட்டேன். பகவான் என்ன பண்றான்? நீ சாகிற போது நீ நினைச்சுக்க வேண்டாம், அவன் நினைச்சுக்கிறான். அவன் நினைச்சுக்கிண்டு நயாமின்னா கையை பிடிச்சி கூட்டின்னு போறது. நயாமி நீ தான். இன்னைக்கு நேதாங்கிறாங்கள ஹிந்தியில. நீனா நடத்தி செல்லுதல். நயாமி பரமாங்கதி, நல்ல கதிக்கு நான் நடத்தி செல்கிறேன். ஆக மொத்தம் இப்படிப்பட்ட உபாசகனுக்கு தகராகாசத்தில் இருக்கிற பரமாத்மாவன் அவனுக்கு நல்ல வழியை காட்டி அது வழியா அவன் வழியை அனுப்பிச்சுட்டான். அதுதான் இந்த அதிகாரத்தில் சுருக்கம். வெளிக்கிளம்பும் முக்தாத்மாவின் புலன்கள் பரமாத்மாவுடன் ஒட்டிக்கொள்கின்றன. புலன்களற்ற ஜீவன் உடல் நீங்கி கிளம்பும் வழியை இவ்வாறு அறிவான். அவனுக்கு இருட்டான உடலுக்குள் இருக்கையில்
சுஷும்னா நாடி எப்படி தெரியும்? தெரிந்தாலும் அவன் அதன் வழியாக எப்படி வருவான் என்ற கேள்வி எழ, அவனுடைய உபாசனத்தால் மனம் மகிழ்ந்த பரமாத்மா அந்த நாடியை ஒளிரச் செய்து அதன் வழியாக ஒரு சிறப்பு நுண்ணுடல் அளித்து அதன் வழியாக அவனை விரஜை வரை செலுத்துகிறான். நயாமி பரமாகதி. ஆக எப்போ நம்முடைய எல்லா வினைகளும் தீர்ந்து போச்சோ, நம்ம ஆத்மா அவனோட சேர்ந்துட்டோ, அப்போ அது அவனுடைய உடம்பு. இன்னமே அந்த உடம்பை பார்த்துக்க வேண்டியது அவனுடைய பொறுப்பு. நம்ம வினைகள் இருந்தனாக்க நம்ம திருப்பி உடல் எடுக்கணும். அதுக்கு நம்ம கவனம். அப்படி இல்லைன்னாக்க பொறுப்பு அவனோடது. வேற ஒன்றும் வேண்டாம் சுவாமி. நம்ம என்ன பண்றோம், இங்கேருந்து லண்டன் போனோம். லண்டன் போனோம்னாக்க என்ன பண்றீங்க, ஏதோ ஒரு ஏர்லைன்ல பார்த்து புக் பண்ணி அதில் ஏறி உட்கார்ந்து வச்சா, அப்புறம் யாராவது போய் இந்த டிரைவர் இருக்காங்க, இஸ் இ வெல் குவாலிஃபைடு, ஒழுங்காக கொண்டு சேர்ப்பறான் அப்படி ஏதாவது கேட்டுட்டு இருக்குமா என்னைக்காவது? ஏன் பஸ்ஸில் டே இன் டே அவுட் பஸ் ஆக்சிடென்ட் பார்க்கணும், ட்ரெயின் ஆக்சிடென்ட் கேள்விப்படுறோம். ஆனால் இந்த டிரைவர்ஸ் நம்ம நம்புறமா இல்லையா? ஒரு சாதாரண ஒரு மனுஷனை நம்பர்ச்சு பரமாத்மா நான் உன்னை காப்பாத்துறதுக்காகவே இருக்கேன்டாக்கண்ணா, நீ என்கிட்ட முழு பாரத்தை வச்சுக்கிட்டு மாட்டானா? அதனால அவன்கிட்ட உபாசனையினால் அவனை கான்சன்ட்ரேட் பண்ணவனுக்கு அவன் நல்லதொரு வழியை காமிச்சு அது வழியா செல்றதுக்காக ஒரு ஷட்டில் உடல் கொடுக்குறான். அந்த உடல் இந்த இந்த பூத உடல்ல இருந்து நீங்கி அவனுக்கு பிரஜாரதி மட்டும் அது உபயோகம். புரியுதா? எனி டவுட்ஸ்? சுவாமி, அப்ப நுண்ணுடல்ங்கிறது இது முக்தி அடையறவனுக்கும் இருக்குங்கிற மாதிரி தானே இருக்கு. பிரஜாரதி வரைக்கும் அவனுக்கு வேண்டிருக்கு இல்லையா அந்த நுண்ணுடல்? ஆமா, 2 பேருக்குமே இருக்கு. ஆனா இவன் விரஜாதியில இவனை கூட்டின்னு போயிடுவார் அந்த நுண்ணுடல். அதுக்கப்புறம் ஒண்ணும் இருக்காது, அதுக்கப்புறம் ஒண்ணுமே இருக்காது. ரொம்ப பிராக்டிகலா சொல்லணும்னு வச்சுருப்பேன். அஸ்ட்ரோநாட்ஸ் எல்லாம் இருக்கா இல்லையா, அவள் அங்க போறச்சு அவளுக்காக ஸ்பெஷலா ஒரு கோட்டு கவர் வகைரங்கள் எல்லாம் பண்றாளா இல்லையா? அது இருந்தா தானே போக முடியும். நம்ம இந்த உடம்போல போனோம்னாக்க நம்ம இருக்கிற அந்த அல்ட்ரா வயலட்டு எக்ஸ்ரேஸ் எல்லா கதிரும் போய் நம்ம எரிஞ்சே போயிடுவோம். முன்னால இன்கிரெடிபிள் மெல்டிங் மேன் ஒரு படம் வந்தது, அதை படிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும். அப்போ நம்ம வெளியில போகணும்னாக்க அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு உடலை தராத நம்ம மனுஷனே இந்த உலகத்தை சுத்துறதுக்கு தரானாக்க இந்த உலகத்தை விட்டு அவன் அடையத்து தரமாட்டானா? அது புரியுதா? புரியுது சாமி. பேஜ் 390. சுவாமி நம்ம அடுத்த கிளாஸ் பாத்துக்கலாமே சுவாமி. இந்த ஒரே ஒரு முடிச்சுக்குவோம். ஏன்னா உங்களுக்கு ரொம்ப இன்னும் சரியா ஆகல, ஜுரம் ஆகல. நீதான் டாக்டர்கிட்ட போயிட்டு வந்தேன், நார்மல் டாக்டர்கிட்ட போக மாட்டேன். கரெக்டா சுவாமி, கிளாஸ் கண்டினியூ பண்ணலாம் சுவாமி. நெக்ஸ்ட் கிளாஸ் ப்ளீஸ். இந்த ஒரு அதிகாரத்தை மட்டும் முடிச்சுக்குவோம், மற்றதை அடுத்த கிளாஸ்ல பாத்துக்கலாம். சரி, வாசிக்கிட்டோமா சுவாமி? 15ல ஒரு தடவை டாக்டர்கிட்ட போனேன், அப்புறம் 23 ஒரு தடவை டாக்டர்கிட்ட போனேன். நார்மலா டாக்டர்கிட்ட போறதுலன்னு ஒரு பிரின்சிபல் வச்சிருக்கேன். ஆனா நீங்க சுத்தி இருக்கிறா விட மாட்டேங்கிறேன். இந்த பெரிய கட்டி இழுத்து டாக்டர்கிட்ட கொண்டு போயிட்டேன். இன்னைக்கு போய் டாக்டரை பார்த்துக்கிட்டேன், மாத்திரை எல்லாம் வாடி வந்தேன், அதையும் ஷார்ட் ஆச்சு. நீ இதெல்லாம் தூங்கினா சரியா போயிடாது. You'll be all right, Swami, very soon. You will be all right very soon, Swami. Definitely, I will be all right. நான் ஆலோசனை யாரும் கேட்க மாட்டேங்கிறான். அவங்க டாக்டர் குடி கொண்டு ஃபீஸை கொடுத்தா தான் ஒத்துக்கிறேங்கிறான். அதாவது வசிட்டர் வகையில பெருமரிசிக்கணும், அவ்வளவுதான். அப்படி இல்ல சுவாமி, தேவரீர் மேல இருக்கக்கூடிய பிரீத்தினால அப்படி நடந்துக்கிறார் சுவாமி. தேவரீர் மேல இருக்கக்கூடிய பிரீத்தினால அப்படி நடந்துன்றாங்க. எல்லாரும் என்கிட்ட ஒரு பொண்ணு விலட்சண மோட்சாதி படிக்கிறா.
ஆஹா. மத்தியான கிளாஸை கேன்சல் பண்ணிட்டேன். ஆ. அவள் ஒருத்தர் பாக்கி இல்லாம எல்லார்ட்டும் சொல்லிட்டா. வந்து துக்க விசாரமா விசாரிக்கிறான். இன்னும் அவள் சொன்னதுல என்னன்னாக்க, இன்னும் ட்ரம்ப் நெத்தானியாகு கமேனி வரல, மற்ற பேர்லாம் வந்தாச்சு. அந்த மாதிரி ஒண்ணும் இல்லை எனக்கு நாளைக்கு சரியா அப்படின்னு சொன்னா கேட்க மாட்டேங்க. அதான் தத்துவகாதிகரணம் 390 பக்கம். பரமாத்மா வழிகாட்டி வழிநடத்தல் களம். சுவாமி அடியன் வாசிக்கட்டுமா சுவாமி? இல்லைன்னா வாசிங்களே. தேவரீர் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளனேஷன் மட்டும் கொடுங்க, அடியன் வாசிக்கிறேன். படிங்க படிங்க. ஓகே சுவாமி. 390 பேஜ். ஓகே. இப்போ வந்து நம்ம வந்து சாரதி பேஜ் 390 ததோகாதிகரணம். புரிஞ்சது சுவாமி. பரமாத்மா ஒளிகாட்டி வழி நடத்தும் களம். இக்களத்தின் பெயரும் தொடர்பும் இதுவரை வெளிக்கிளம்பும் ஜீவாத்மாக்களின் பொதுத்தன்மைகளை விவரிக்கப்பட்டன. இனி உபாசனம் கைகூடியவருக்கு ஏற்படும் சிறப்பு நிலை ஆராயப்படுகிறது. உபாசகன் உடல் நீங்குகையில் மேலெழும் அந்த ஜீவாத்மாவுக்கு மீச்சரு வெளியினும் பரமாத்மா தான் ஒளிர்ந்து வழிகாட்டுதல் கூறப்படுவதால் பரமாத்மா ஒளிகாட்டி வழி நடத்தும் களம். ததோகாதி கரணம். சுஷும்னா நாடியிலேயே பரமாத்மா போய் நின்றுண்டு அதை ஒளியா காப்பிக்கிறான். அவனை அங்கிருந்து நம்ம கையை பிடிச்சி இழுக்கிறான். நான் அவன் சொன்னோம் பாருங்க, பலம் இது சேது உண்மானாத்துக்கிற மாதிரி. இப்போ சுஷும்னா நாடி இந்த ஆத்மாவுக்கு பரமாத்மாவோட சேர்த்து வைக்கிற ஒரு சேது, ஒரு அணை, ஒரு பாலம். அவன் அதுக்குள்ள இருந்துட்டு நம்ம பிடிச்சு இழுத்து அது வழியா விளையாட மாட்டோம். புரியுதா? இக்களத்தின் கருப்பொருள் உபாசகனது உயிர் வெளி கிளம்புவதற்கும் ஏனைய ஜீவாத்மாக்கள் வெளி கிளம்புவதற்கும் என்ன வேறுபாடு? இதயத்தை பிணைத்திருக்கும் 101 நாடிகளில் மேல் நோக்கி செல்லும் மூர்தனையா சுஷும்னா நாடி வழியாக உபாசகர் உயிர் பிரிகிறது என்றும் மற்றையோருக்கு இதர நாடிகள் வழி செல்கிறது என்றும் கூறப்படுகிறது. அவர்கள் முறையே ஒளி வழியை அடைந்து பிறப்பின்மை எய்துவர் என்றும் தம் வினைகளுக்கு ஏற்ப திரும்பவும் பிறவி சுழலில் வருவர் என்றும் கூறப்பட்டுள்ளது. இக்கூற்றை ஆராய்தல் நோக்கம். நமக்கு தெரியுது இல்லையா? வினைகள் இருந்துனாக்க வினைகளோட போய் இன்னொரு சரீரம் கிடைச்சு பார்த்தமே, சந்திரன், மேகம், மழை, பயிர், ஆண், பெண் பக்கம் இல்லையா? அந்த வரிசையா வருது. இது இல்லாதவளுக்கு இந்த வழி கிடையாது. நேர பரமாத்மா. இது பற்றி நிலவும் மாற்று கருத்து. அந்த 101 நாடிகளும் மிக நுண்ணியவை. உடல் நீக்கும் நிலையில் உள்ள ஜீவனுக்கு அவற்றை பிரித்தறிய இயலாது. அதனால் மேல் நோக்கி செல்லுதல் என்பது ஒரு ஒழுங்குக்கு உட்பட்டதல்ல. அது எதிர்பாராத நிகழும் நிகழ்ச்சி. அதனால் பிறப்பின்மை ஏற்படும் என்பது நிறுவ இயலாது. இது ஒரு அப்ஜெக்ஷன். நீங்க சொல்ற தவறு. 101 நாடி இருக்குன்னாக்க அது எல்லாரும் 101 நாடி தான் இருக்கு இல்லையா? யாருக்கு? முக்தனுக்கு அதான் இருக்கு, மற்ற பேருக்கு இருக்கு இல்லையா? அப்படி இருக்குச்சே, அது வழியா போறது இட்ஸ் ஜஸ்ட் அ சான்ஸ். அவ்வளவுதானே ஒழிய அது வழியா தான் போகணும் அப்படின்னு அது பண்ண முடியாது அப்படின்னு அப்ஜெக்ஷன் வருது. இக்களத்தின் சூத்திரமும் பொருளும். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ததோகோ அக்ரஜ் வலனம் தத் பிரகாசித்தத் வாரோ வித்யா. பாலாஜி, நான் அதை படிக்கிறேன். ததோகோ அக்ரஜ் வலனம் தத் பிரகாசித்தத்வாரே வித்யா சாமர்த்தியாத் தத் சேஷகத்ய அனுஸ்மிருதி யோகாச்ச ஹார்த்தா அனுகிரகீத சதாதிகயா. அதாவது ததோகோ அந்த ஒளியானது அக்ரஜ் வரணும், அக்ரஜ முன்னே ஒளிவிட செய்கிறது. தத் பிரகாசித்தத்வாரே அது மாதிரி ஒளிவிட்டதன் மூலமாக வித்யா சாமர்த்தியா அவனுடைய உபாசனம் பண்ணினானே அதனுடைய திறமையாலே தத் சேஷகத்திய அனுஸ்மிருதி யோகாச்ச அந்த அவனுக்கு சேஷகத்திய மீறி சேர வேண்டிய அனுஸ்மிருதி அது போய் சேரவிட்டிருக்க அதுக்காக அது அந்த யோகாச்ச அந்த நிலை அடைவதற்காக ஹார்த்த அனுகிரகித. ஹார்த்தன்னாக்க
மனசுல நல்ல துணைவர். பெருமாளுக்கு ஹார்த்தன்னு பேர். நம்முடைய ஹார்ட்டை அறிஞ்சு அதுக்காக செய்யக்கூடியவர். ஹார்த்த அனுகிரகித்த, பெருமாளால் அனுகிரகிக்கப்பட்ட சதாதிகையா, சதத்தை தாண்டி ஒன்று. சதாதிகையானா நூறை தாண்டி ஒன்று வழியாக அப்படின்னு படிங்க. தனது உபாசன சிறப்பால் பரமாத்மாவை மனக்கண்ணில் கண்டதால் அதற்கென அமைந்த ஒளி வழி சிந்தனையாலும் மகிழ்ந்து பரமாத்மாவால் அருளப்பட்டதாலும் மீச்செருவெளியான பரமாத்மாவை அடைந்து அவனால் ஒளியூட்டப்பட்ட 101வது நாடியை அறிந்து ஏனைய 100 வேறுபட்ட அந்த நாடியால் வெளிக்கிளம்புகிறான். கொஞ்சம் தீர்த்தம் சாட்டுக்கள் இதற்கு ராமானுஜர் தரும் விளக்கம். இதயத்தினின்றும் வெளிக்கிளம்பும் ஜீவாத்மாவிற்கு நாடிகளை பகுத்தறிதல் இயலாது என்பது சரியே. ஆயினும் உபாசகன் உபாசனையின் பயனாய் பரமாத்மாவை தன் மனக்கண்ணால் கண்டு அவனை தன் மனதில் நிலைநிறுத்தி விடுகிறான். இதனால் இதயத்தின் மீச்செரு வெளியில் எப்பொழுதும் வதியம் தான சுவாமி, எப்பொழுதும் பரமாத்மா மகிழ்ந்து தன் உயர்ந்த திறனால் மேல் நோக்கு நாடியை ஒளிரச் செய்து அதன் வழியாக ஜீவாத்மாவை நடத்துகிறான். ஜீவாத்மாவும் தன் பயணத்தை இவ்வொலி மூலம் துவங்கி ஒலி வழியாலே பரமபதம் அடைகிறான். இக்கலத்தால் நிறுவப்படும் கொள்கை. உபாசகனுடைய ஜீவாத்மா வெளிக்கிளம்புகையில் இதயத்தின் மீச்செரு வெளியாம் பரமாத்மா காட்டும் ஒளியால் மேல் நோக்கு நாடியை அறிந்து அதன் வழியாகவே வெளியேறுகிறான். புரியுதா? புரியுது சுவாமி. டவுட் உண்டா? என்ன டவுட்ஸ் யாருக்காவது? இல்ல சுவாமி, டவுட் எதுவும் இல்ல சுவாமி. கொஞ்சம் தீர்த்தம் சாட்டுங்க சுவாமி. படுக்க வேண்டியதுதான். சரிங்க சுவாமி. அப்போ நம்ம கிளாஸ் முடிச்சுக்கலாமா சுவாமி? ஆழ்வார் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம். ஆச்சாரிய திருவடிகளே சரணம். பரமயோகினே ஸ்ருதி சுத்தானாம் அந்தர்ஜரம் சர்வம் அடியேன் தாசன் சுவாமி.